ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல ஏகே அஜித்குமாரோடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. அண்ட் இந்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல முக்கியமான விஷயம், ஆல்ரெடி இந்த வருஷமே அஜித்குமாரோடைய ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால ஒரே வருஷத்துல இன்னொரு படம்னும் போது பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஸோ படமும் வந்து பார்த்தீங்கன்னா May 1 வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏப்ரல்லையே ரிலீஸ் பண்ணுவோம். அதுவும் இன்னும் கூடுதலான ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் படத்தினுடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சோ இல்லையோ சூப்பர் வைரல்னாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்ட் இதை வந்து ஏகே ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷனுடைய ரீசெண்டாக அவங்களோட வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரமோஷனில் கலந்துக்கும் போது அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் அஸ்வின் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிராகன். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு லியோன் ஜேம்ஸ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய 4th சிங்கிள் மாட்டிக்கினார் ஒருத்தர். அண்ட் அந்த பாட்டு இப்போ வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. கலையரசன் இப்போ ரீசெண்டாக எடுத்த பிக்ஸை வந்து அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து ட்ராவலிங்கில் இருக்கிறாரு. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். செவன்டி சிவா, சஜித், சுஷி ஜவானி அவங்களுடைய தயாரிப்பில் அறிவழகனுடைய டைரக்ஷனில் ஆதி மற்றும் லயலா மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சப்தம். அண்ட் இந்த திரைப்படம் பைலிங்குலா தெலுங்கு மற்றும் தமிழ் ரெண்டுத்துலேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கான்செப்ட் அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு காம்போ தான் வந்து அறிவழகனும் ஆதி. ஏன்னா ஏற்கனவே ஈரம் படம் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கம், அதில் வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. சப்தம் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்ட ராஷி கண்ணா அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜாம்ப் சூட் சிங்கிள் சைட் ஸ்லர்ட் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. லக்ஷ்மி கிரியேஷன்ஸினுடைய தயாரிப்பில் எஸ்ஏகி கார்வனனுடைய டைரக்ஷனில் விமலுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பரமசிவன் ஃபாத்திமா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸை ட்ரெண்ட் மியூசிக் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதை வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் மூலிமா படக்குழுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகை ரோஜா அவங்க ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பியூட்டிஃபுல்லாக ஒயிட் சாரியில். அண்ட் அதை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங்கில் ட்ரைப்பிங்கும் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸினுடைய தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவை இசையில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஸ்வீட் ஆர்ட். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரியோ ராஜ் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஸ்வினித் எஸ் குமார் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய 2nd சிங்கிள் கதவை திறந்தாயே அப்படின்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. ரித்துவர்மா ஃப்ளாரல் பிரிண்டட்ல லெஹங்கால எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது செம வைரலாக போயிட்டு இருக்குது. துவைன் ஸ்டுடியோஸ் மற்றும் 5 ஸ்டார் நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் இளையராஜா கலையபெருமாளுடைய டைரக்ஷனில் சிவி சத்யராஜுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 10 Hours.
அண்ட் படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே அதிகம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. மௌனி ராய் இப்போ நடந்த மகா சிவராத்திரியில் கலந்துக்கிட்ட போது அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் வந்துட்டுருக்கு. கோமலஹரி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் லிஜோமோலுடைய நடிப்பில் மார்ச் 7 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜென்டில்வுமன். அண்ட் இந்த திரைப்படத்தை ஜோஷ்வா சேதுராமன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கோவிந்த் வசந்த் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய அடுத்த சிங்கிளான ஆசை நாயகி பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸ்ரீதேவி செட்டிநாடு சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ரொம்ப கேஷுவலாக அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். யாக்கே ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜெயவேல் முருகனுடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வருணன், காட் ஆஃப் வாட்டர். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. மார்ச் 14 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே முரளி படத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அதர்வா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எடுத்த ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவருடைய ஃபேன்ஸ் அதை வந்து வைரல் பண்ணியிருக்கிறாங்க. சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மற்றும் ஜிஎஸ் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் தேவ் பிரசாத்துடைய இசையில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிறம் மாறும் உலகில். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாரதி ராஜா, நட்டி, ரியோ ராஜ், சாண்டி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்டு இந்த படத்தை வந்து பிரிட்டோ ஜேபி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் போய் வாடின்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. அனுபமா பரமேஸ்வர் சில்க் சாரியில் ட்ரெடிஷ்னல் லுக்கில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் அகத்தியா திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜீவா, அர்ஜுன் அண்ட் அவங்களுக்கு சேர்ந்து ராஷிகண்ணா, படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில். அண்ட் படத்தை வந்து லிரிசிஸ்ட் பா விஜய் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் ஹாரர் த்ரில்லரை வந்துட்டு 2 வெர்ஷனில் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் படத்தில் என் இனிய பொன்னிலாவேன்ற பாடல் வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இளையராஜா சாங் யுவன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைப் வந்து கொடுத்துருக்கு. இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.